மேம் சிஎம் ஆனதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் விஜய் சார்கிட்ட பேசினது என்னது, என்ன சொன்னீங்க? Just I hold his hand and I said that ஜோசப் விஜய் எனும் நான் இந்த மாதிரி ஒரு மாற்றம், அதாவது சிஎம் சாரா விஜய் சார் ஆவாப்ல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? truly speaking இவ்வளோ சீக்கிரமா எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக விஜய் சாரோட தாட் எப்படி இருந்துச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம்? அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஓத்துக்கு முன்னாடி நடந்த இதில் வந்து ரொம்ப அவர் வந்து வருத்தப்பட்டார். என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படிங்கிற மாதிரி அலையஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த இதெல்லாம். ஆமாம் ஆமாம். பிரச்சார டயத்தில் நிறைய விஷயங்கள் வந்துச்சு, அவர் நிறைய கோத்ரூ பண்ணியிருந்தா. பட் பர்சனலாக உங்கள் ஃபேமிலி கிட்ட அவர் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க? இல்லைங்க இல்லைங்க, எதுவுமே ஷேர். நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. விஜய் சாருக்கு பொலிட்டிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்ஏசி சார் பார்த்து வந்துச்சு. ஐ திங்க் தட் அதுதான் நினைக்கிறேன். மாமாவுக்கு வந்து சொசைட்டி மேலே உள்ள நிறைய உள்ள அக்கறையில் வந்து அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. பட் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து பிரச்சாரத்துலையோ இல்லை அரசியலையோ எங்கேயுமே கூட சேர்த்துக்கு இல்லையே. ஒரு கூட சேர்த்து எஸ்ஏசி சாரை கூட சேர்த்துட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு. அப்பா அம்மானுக்குள்ள ஒரு கிளாஸ் எல்லாம் போகும்போது அதுலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் ஒரு அப்படியெல்லாம் வந்து அப்படின்னா வந்து அவர் வந்து எந்த வீட்டில் பிரச்சனை இல்லைங்க. இப்போ விஜய் ஃபேமிலிங்கிறதுனால வந்து அது வந்து வித்தியாசமான ஃபேமிலியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ சிலர்லாம் சொல்கிறாங்கல்ல மேம், இப்போ வேஷ்டி சட்டைனா நம்ம ஊர் பாரம்பரியம், நம்ம நாட்டுக்கானதை போட்டு நாட்டை ஆளலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம். செயலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த செயல் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி, அதில் தான் வந்து நம்ம வந்து மோர் கன்சர்ன் இருக்கணுமே தவிர. விஜய் சாருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை அதிகம் உண்டா? ஏன்னா விஜய் சார் வந்து ஜோசியத்தில் அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா ஜோசியக்கார் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுக்கும்போது நம்பிக்கை அதிகம் உண்டா? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in Mega Summer Sale. மேம்க்கு இந்த மாற்றம் எப்படி இருக்கு? நம்ம அதுலேருந்தே ஆரம்பிப்போம், மாற்றத்துலேருந்தே ஆரம்பிப்போமே. மாற்றம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குது. மோர் எக்ஸ்பெக்டட் ஃபீல் இருக்குது. மேம் எனக்கு என்னென்னா, பிரச்சாரத்துக்கு போகும்போதாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு மாற்றம், அதாவது சிஎம் சாரா விஜய் சார் ஆவாப்ல அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ட்ரூலி ஸ்பீக்கிங் இவ்வளோ சீக்கிரமாக எதிர்பார்க்கல. ஸோ ஏன்னா வந்து நடுவில் வரும்போது அவர் கொஞ்சம் லேட்டாக வருவாருன்னு நினச்சேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கல. எஸ் மேம். மேம் இப்போ நீங்கள் சொல்லும்போது எல்லாருக்குமே இந்த ஆச்சரியம் இருந்துச்சு. ஏன்னா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான், ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிஎம் வருது. இது பார்க்குறதுக்கே ஒரு பக்கா கமர்ஷியல் படம் மாதிரியே இருக்குது எங்களுக்கும் பார்க்குறதுக்கு. அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலவா அப்படின்னு. பட் இந்த 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆயிருக்காப்புல அப்படின்னா இந்த விஷயங்கள்னால ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு மேம்க்கு ஒரு தாட் இருந்திருக்கும்ல. ஏன்னா மேம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கும்போது அது என்னெல்லாம் மேம்? இல்லை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாமாவுக்கு அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து அரசியலில் நிறைய ஈடுபாடு இருந்தது. அந்த ஈடுபாடு வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிறது வந்து நிறைய உள்ளே வந்து இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த சடன், அதாவது வந்து விவர் எக்ஸ்பெக்ட், ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் கெரியரில் இப்போ தான் வந்து டாப்பில் போயிட்டு இருந்த நேரத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் இன்னும் கொஞ்ச நாள் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அவர் சிலது முடிவு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சின்ன பிள்ளையில் வந்து படிக்கணுன்றது வந்து காலேஜில் சேர்ந்தார். பட் சம்ஹவ் தட் வந்து அவருக்கு வந்து நடிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தோடனே அந்த 3 வருஷத்தை படித்து முடிச்சுட்டு நடிக்க வரணுங்கிறது வந்து வரல. நடிக்கணும்னு நினச்ச உடனே அப்பா அம்மாட்ட வந்து சொன்னார், இல்லைப்பா நான் வந்து இனிமேல் நடிக்க போகிறேன். உடனே இறங்கியாச்சு. ஆமாம், அப்படி இல்லைல்ல 17 இயர்ஸ் 18 இயர்ஸில் வந்து ஒரு
சினிமா ஃபீல்டுக்கு வந்து என்ன அப்போ தான் வந்து விஸ்காம்லலாம் சேர்ந்துட்டு 1 இயர் ஐ திங்க் 1 இயர் நினைக்கிறேன் நடிக்க வர்றதுங்கிறது வந்து அவர் எடுத்த முடிவு தானே. இப்போ முடிவு பண்ணிட்டாப்லன்னா டபார்னு அந்த ஒரு டெசிஷன் எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வெளியில் பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து ரொம்ப காம் பர்சன்னால உள்ளுக்குள்ளேயே நிறைய யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற போது நம்மளும் வந்து நிறைய யோசிப்போம்ல, இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமா, இல்லாட்டி வந்து பிரச்சனை வந்தால் எப்படி நம்ம அதை சமாளிக்க போகிறோம், அப்படியெல்லாம் நினச்சி தான் நம்ம வந்து எந்த வேலையுமே தொடங்குவோம் ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக ஐ திங்க் நம்ம பார்க்குறதுக்கு வேணால் அப்படி தெரியலாம், பட் டெஃபினட்டாக ஐ திங்க் தட் he would have thought so many times பண்ணாமல் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ படங்களில் நடிச்சுட்டு எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கும் போது மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பில்ட் ஆகிருக்கும். ஸோ தென் பில்ட் ஆகும் போது he would have thought this is the right time அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து விஜய் சாருக்கு பொலிட்டிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து எஸ்ஏசி சார் பார்த்து வந்துச்சா, இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல படங்களில் நிறையா தடைகளாக இருந்துச்சு, நிறையா பிரச்சனைகளாக இருந்துச்சு, அதனால பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? இல்லைங்க, அதாவது நமக்கு வந்து இப்போது நார்மலாக வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கூலெல்லாம் ரன் பண்ணுறனால வந்து குழந்தைங்கள நிறைய பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறனால, இப்போ அம்மா அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ நீங்கள் குழந்தைய பார்த்துருப்பீங்க. உடனே அப்பானா ஒரு பேகு அப்பா அம்மா பிள்ளைங்க விளையாடுங்க வீட்டில், அப்பா நான் தான் அப்பா அப்படின்னா ஒன்று ஒரு பேகை தூக்கிட்டு அது நான் வேலைக்கு போகிறேன், நீ அம்மா நீ வீட்டில் சமையல் பண்ணு. ஸோ என்னென்ன பார்க்குறதோட இம்பேக்ட். ஏன்னா நான் ஒரு இன்சிடெண்ட் நான் பார்த்துருக்குறேன். நம்ம ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கும் போது அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா மாதிரியே ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு அந்த மண்ணு சுமக்கிற மாதிரி. ஸோ இந்த இம்பேக்ட்டுங்கிறது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் எதை ரொம்ப க்ளோஸாக அவங்களுக்கு மைண்டுக்கு எது க்ளோஸாக இல்லாட்டி எது வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுதோ அது வந்து அவங்கள அறியாமலே உள்ளே போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து மாமாவோட படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு சட்டம். ஓகே, சட்டம் ஒரு ரிட்டரிங் அப்படின்னு வந்து அதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மந்திரிங்க இருப்பாங்க எல்லா படத்துலையுமே வந்து அவங்களோட ரொம்ப ஆமாம். அது வந்து அவங்களுக்கு சின்னதுலேருந்தே வந்து நிறைய வந்து சொசைட்டி மேலே, இப்போ நீங்கள் வந்து பாலிட்டிக்ஸ்ன்னு நினைக்கிறது வந்து நான் என்ன நினைக்கிறேன், சொசைட்டி மேலே உள்ள அக்கறைன்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள் வில் திங்க் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதிகாரம் நினைக்கிறது ஒரு 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 விதமாக இருக்கலாம், இல்லை சொசைட்டிக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது. ஸோ ஐ திங்க் தட் அதுதான் நினைக்கிறேன். மாமாவுக்கு வந்து சொசைட்டி மேலே உள்ள நிறைய உள்ள அக்கறையில் வந்து அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு வரும் இல்லையா, அப்பாவை பார்த்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அதுக்கப்புறம். ஆனால் மேம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பட் அது வந்து விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்காக என்னச்சுன்னா, ஓகே எஸ்ஏசி சார் வந்து அவ்வளோ புரட்சிகரமான படங்கள் எனக்கே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அப்போ வந்து பெண்கள் உரிமையிலேருந்து நிறைய முற்போக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாப்புல. பட் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து பிரச்சாரத்துலையோ இல்லை அரசியலையோ எங்கேயுமே கூட சேர்த்துக்கு இல்லையே, ஒரு கூட சேர்த்து எஸ்ஏசி சாரை கூட சேர்த்துட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படிங்க வந்து நீங்கள் வெளியில் பார்க்குறது மட்டும் எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? அவரோட வயசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அவரோட வயசில் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற இதில் வந்து அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களால இறங்கி பண்ண முடியாதுங்கிறது ஃபிசிக்கலாகவும் அந்த இருக்குது இல்லையா. ஸோ உங்கள் அப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஒரு 59 இருக்கும், 59 58 இருக்கும். ஓகே, 59 58 இருக்கும். அவர் வந்து எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நான் வந்து இன்னும் எங்கன்னு சொல்லுவாரா? வயசாயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்போ எஸ்ஏசியோட வயசு என்ன? ம் சொல்லுங்க, நீங்க தான் நீங்க கேள்வி கேட்டீங்க. 80 பிளஸ்ங்க. 80 பிளஸ்ல நீங்க எப்படி வந்து அவர் இறங்கி வந்து எல்லாம் செய்யணும்னு வந்து எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? புரியுது மேம், எனக்கு புரியுது. என்னன்னா அது ஏன்னா சாருக்கும் ஒரு அரசியல் ஆசை இருந்துச்சு, நடுவில் ஒரு கட்சி கூட தொடங்கி இருந்தாப்புல. அப்போ அப்பா அம்மானுக்குள்ள ஒரு கிளாஸ் எல்லாம் போகும்போது அதுலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் ஒரு டாக் அப்படியெல்லாம் வந்து. அப்படின்னா வந்து அவர் வந்து எந்த வீட்டில் பிரச்சனை இல்லைங்க, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கா, இல்லை வந்து காலேஜ் டயத்தில் இருந்திருக்குங்க? எல்லாருக்குமே இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து எல்லா ஃபேமிலிஸ்லேயும் இருக்கிறதுங்க.
இப்போ விஜய் ஃபேமிலிங்கிறதுனால வந்து அது வந்து வித்தியாசமான ஃபேமிலியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒரு பொண்ணும் அம்மாவும் இருந்தால் எந்த வீட்டில் சண்டை போடாமல் இருந்திருக்காங்க? பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் எப்போவுமே ஒரு கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த கிளாஷில் வந்து அவங்களோட உரிமைகள் தான் இருக்குமே தவிர, எந்த ஒரு இதுனாலும் வந்து அப்படியே ஒரு தேவைன்னா அந்த அம்மா கிட்ட தான் போய் நிற்பாங்களே தவிர, நான் அம்மாட்ட சண்டை போட்டேன் அதனால அம்மா கிட்ட போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னாங்க, யார்கிட்ட உரிமை இருக்குதோ அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் கோச்சிக்க முடியும். சும்மா இருக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கோச்சிக்க முடியுமா? மேம் எனக்கு என்னென்னா ரொம்ப காமாக சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள்னு சொல்கிறீங்க, அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆள்னு சொல்கிறீங்க. இதையே வந்து சில நேரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி காமாக சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் அரசியலுக்கு எப்படிப்பா செட் ஆவாப்பில்? அரசியல்னா டபால்னு பேசணும், நிறைய இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கணும், அமைதியாகவே இருக்கிற ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து டடால் புடால்னு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்களே. இப்போ நானும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன், இத்தனை வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் ஃபேர்ம், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தடால் புடால் அண்ட் ஃபேர்ம். ஓகேங்களா? அ ஃபேர்ம் பர்சன் வந்து நெவர் ரியாக்ட் ஸோ மச். இப்போ நீங்களே இங்கே பார்த்துருக்கலாம், நம்ம ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால, இப்போ அவரோட டிரைவர் இவ்வளோ நாள் இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த அவரோட லைஃப் பாத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபேர்ம்னஸ் தான் ஒருத்தரை வந்து ஒருத்தரோட நிறைய நாள் இருக்க வைக்கும். இப்போ என்னோடய ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, 40 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஸோ 20 வருஷமாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட், அதுக்காக நான் கோவப்படவே மாட்டேன்னுலாம் கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும், ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் வந்து அந்த டைம்லையும் வந்து நம்மளோட இருக்கிற சபார்டினேட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத வச்சு தான் வந்து லைஃப் கோஸுங்க. கண்டிப்பாக மேம். அப்புறம் எனக்கு என்னென்னா, மேம் வந்து நிறையா இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் நாலேஜ் மேம் கிட்ட நிறையா உண்டுங்கிறதுனால டிவிகேவோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குல்ல, கோர் ஐடியாலஜி, அது முதல்ல ரிலீஸ் பண்ணும்போது மேம்க்கு என்ன தோணுச்சு? கோர் ஐடியாலஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தேவைகளையும் உள்ளடக்கி வரணுங்கிற ஒரு இது பார்த்தேன் நான். அட் த சேம் டைம் வந்து அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து அது அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 இயர்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட் பீரியடுங்கிறதுனால, ஸோ மக்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குங்கிறத வந்து ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் இது ஃபஸ்ட் டே அந்த நான் சி ஜோசப் விஜய்ன்னு சொல்கிற நேரத்தில் அவரோட ஸ்பீச்சில் வந்து சொன்னதுலேயும் வந்து ஒரு ஒரு வெளிப்படை இருந்தது. நான் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், மக்கள் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன், பட் எனக்கு ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ட்ரூத் இருந்தது நான் பார்த்தேன். ரொம்ப பயங்கர ஹாப்பியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் சீட்லேயே உட்காராமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு விஜய் சாரோட அந்த ஐடியாலஜிலையும் சரி, கொள்கைகளையும் சரி ரொம்ப பிடிச்சதுன்னா என்னது மேம்? உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி விஜய் சொன்னது அப்படின்னு? விஜய் சொன்னதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, பெண்களுக்காக சொன்ன விஷயங்கள் வந்து மேபி நானும் ஒரு பெண்ணுங்கிறதுனால வந்து, ஏன்னா பெண்ணு நாட்டின் கண்கள்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதுக்குரிய நிறைய விஷயங்கள் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஒரு ஆண் நினச்சி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இருக்கிற தடைகள் கம்மி. அதே ஒரு பெண் நினச்சி அந்த காரியத்தை செய்யும் போது எத்தனை தடைகளை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு பெர்மிஷன் வாங்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி. எங்கேயாவது நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போகிறேன், அப்படி இல்லாட்டி நான் வந்து படிக்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன்னொன்னே பேரண்ட்ஸ் முதல்ல நினைக்கிறது சேஃப்டி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தன் பொண்ணு மேலே உயர்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும். அதுக்காக எந்த பேரண்ட்ஸுக்கும் வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் முன்னேற வேண்டாங்கிற எண்ணம் கிடையாது. அவங்களோட ஃபியரே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் 6 மணிக்கு மேலே வெளியில் போகாத, இங்கே போகாத, அங்கே போகாத அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு நடக்கிற த்ரெட்டு. ஸோ அந்த சேஃப்டியை வந்து முன்னிறுத்தி செய்கிறது வந்து அந்த பெண்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே வந்து சொல்கிறது, ஒரு பெண்ணை உயர்த்தி விட்டிங்கன்னா அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும், அந்த ஃபேமிலி நல்லா இருந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த ஊரே நல்லாயிருக்கும். ஸோ
ஏன்னா ஒரு பெண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், அப்போ ஒரு தைரியமும் ஒரு படிக்கணுங்கிறப்ப போய் படித்தா அதனோட அறிவு அதெல்லாம் இருக்கும் போது அந்த குழந்தைய வந்து இன்னும் பெட்டராக வளர்ப்பாங்க. இந்த பெட்டராக வளர்க்குற குழந்தைகள் கண்டிப்பாக சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தானே பண்ணும். ஸோ உண்மைக்கும் அது சொல்ல போனோம்னா பெண் குழந்தைகள் நல்லா வராங்க அப்படிங்கும்போது அது சமுதாயம் வேற மாதிரி ஒரு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேம். அதே மாதிரி வந்து எனக்கு என்னென்னா திராவிட கட்சிகள் இந்த கட்சி இல்லை அந்த கட்சி அப்படின்னு மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு 2 வருஷம் தான் ஆரம்பித்து திராவிட கட்சிகள் ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அப்படிங்கும்போது திராவிட கட்சி மேலே அப்படி என்ன ஒரு வெறுப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? இல்லை என்ன ஒரு வெறுப்போ சலிப்போ? வெறுப்புன்னு சொல்ல மாட்டேன், வெறுப்புன்னு சொல்ல முடியாதுங்க, எதிர்பார்ப்புன்னு வேணால் சொல்லலாம். என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு? எதிர்பார்ப்புனா வந்து எல்லாரும் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் வெளியூர்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட தரமும் உயர்ந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக போகும்போது கொஞ்சம் வந்து வருத்தங்கள் இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே அது இருக்கும்ல. இப்போ உங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் போது அண்டு அது நடக்காத போது யூ ஃபீல் டிசப்பாயிண்டட் திங். அப்போ வந்து சரி இன்னொரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏன்னா அப்புறம் விஜயும் அதை தான் கேட்டார், வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, ஏதாவது நம்ம நினைக்கிற மாற்றங்கள் அப்படி கிடைக்குதாங்கிறது வந்து தான் மெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேம். இதெல்லாம் இருக்கும்போது பிரச்சார டயத்தில் நிறையா விஷயங்கள் வந்துச்சு, அவர் நிறையா கோத்ரூ பண்ணியிருந்தாப்புல, வெளியில் எங்களுக்கு நிறையா தெரிஞ்சிச்சு. பட் பர்சனலாக உங்கள் ஃபேமிலி கிட்ட அவர் நிறையா ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க? இல்லைங்க எதுவுமே ஷேர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய வந்து டைமே கிடையாதுங்க. இதில் வந்து உட்காந்து ஃபேமிலியில் வந்து ஷேர் பண்ணுறதோட என்னெல்லாம் பண்ணலான்னு அதுக்குரிய வந்து தனிப்பட்ட அட்வைசஸ் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அவர் வந்து மோர் கான்சன்ட்ரேஷன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குமா? இல்லாட்டி வந்து அந்த டாஸ்க் என்ன, அந்த டாஸ்க்கை நான் கரெக்டாக முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் நான் அதுக்காக உழைக்கிறேன். உழைப்பு தாங்க ரொம்ப முக்கியம். பேசுகிறது நம்ம என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், இதை பேசலாம் அதை பேசலாம் அதை பேசலாம். ஆனால் அந்த உழைப்பு, அந்த டைமு கூட உழைப்பு, அந்த உழைச்சா அந்த நம்ம யோசிக்கிற டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியுங்கிறப்ப வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? மேம், சிஎம் ஆனதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் விஜய் சார்கிட்ட பேசுனது என்னது, என்ன சொன்னீங்க? எனக்கு ரொம்ப பேசலைங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துலேயும் பேச்சு வராது, ரொம்ப சேடாக இருக்கும் போது அது வந்து எல்லாருக்குமே ஓவர் ஹாப்பினஸ். ஒரு 2 o'clockலேருந்து இப்போ வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு வரும்போது ஐ திங்க் மோர் தென் 4:30 or 5, ஐ டோன்ட் ரிமெம்பர் த டைம். பாருங்கள், டைமே நமக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து we were expecting பண்ணிகிட்டு இருக்கும் போது உள்ளே வந்தார். அப்படி அதே காம் தான், வந்துட்டு ஜம்பிங் பண்ணி அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எல்லாருக்குமே, எங்கள் எல்லாருக்குமே கூட அப்படி தான் இருந்தது. ஏன்னா வந்து இது ஒரு என்னவேனாலும் இது வந்து மக்களோட ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன், அன்பு, அதுக்கு மேலே கடவுளோட ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகிருக்கிறோம்னா ஒவ்வொரு க்ரோத்துக்குமே வந்து we feel so happy and we always thank God. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்த உடனே இன்னொரு கசினை பார்த்து ஒரு கட்டி பிடிச்சாரு, என்னென்ன எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேராக வந்து உள்ளே வந்து உட்காரும் போது மாமா இங்கே உட்காந்தாங்க, நான் எப்படி உட்காந்தேன், அத்தை இந்த மாதிரி உட்காந்தாங்க, எல்லாருமே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் ஐ ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஐ செட் தட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அந்த ஹாப்பினஸ்ஸை சம்டைம்ஸ் வந்து வேர்ட்ஸ் கேனாட் எக்ஸ்ப்ரெஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய், அண்ட் மே காட் பிளெஸ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு பேசிட்டு, அதுக்குள்ளே அப்புறம் நிறைய பேர் எல்லாம் மற்றவங்களும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும் போது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார்.
எஸ்எஸ் சார் எப்படின்னா எஸ்எஸ் சார் தான் ரொம்ப டெடிகேஷனாக இருந்தாப்புல அதில். எனக்கு என்னன்னா நான் இன்டர்வியூ எடுக்கும்போதுமே நிறைய டைம் சொல்லியிருக்காப்புல எனக்கு இந்த பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப பழைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கிறாப்புல. எஸ்எஸ் சாரோட தாட் எப்படி இருந்துச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம்? அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த அந்த அந்த ஓத்துக்கு முன்னாடி நடந்த இதில் வந்து ரொம்ப அவர் வந்து வருத்தப்பட்டார், ரொம்ப வருத்தப்பட்டார். என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அலையஞ்சிக்கிட்டே இருந்தது அந்த கூட்டணி கிடைக்காது. ஓகே. ஏன்னா இதுக்கு நீங்கள் எஸ்எஸ் சார் வந்து அந்த டயத்தில் எஸ்எஸ் சார் மட்டும் இல்லாமல் ரசிகர்களாக இருக்கட்டும், ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, இப்போ மெஜாரிட்டி காமிச்சிட்டாங்க, இது நீங்கள் வந்து இது கொடுத்துட வேண்டியதானப்பா, விஜய் சாரை ஏன் இப்படி அலைய வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்எஸ் சார் இதுக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காப்புல. அப்படின்னா பிரச்சார டயத்தில் வச்ச விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே எஸ்எஸ் சாருக்குமே அது ஃபீல் ஆகும். இல்லைங்க, அது வந்து எப்படின்னாங்க, அதை வந்து we can take it in a different way. இது வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ என் பிள்ளை வெயிலில் நிற்கிதுன்னா அதுக்குள்ளே ஒரு இது வந்து ஒரு பர்சனல் கனெக்ட். பட் ஒரு ஒரு பப்ளிக் ஒரு விஷயத்துக்கு வரும்போது எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு வந்து இது நம்ம வந்து அவ்வளோ சீரியஸாக எடுக்க மாட்டோம். ஏன்னா இதுக்கு வந்திருக்கேன்னா இப்போ ஒரு நீங்கள் விஜய் சாரே எடுத்துக்கோங்க, நடிக்க வந்திருக்கிறாருன்னா தலையில கட்டி தொங்குற சீனில் கட்டி தான் தொங்கணும் இல்லைங்களா? நீங்களும் நாங்களும் அதை பண்ண போகிறது கிடையாது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயமும் பேசுவாங்க, கெட்ட விஷயமும் பேசுவாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி சுமந்துட்டு போக முடியாதுல்ல. எதை எப்பப்போ இறக்கி வைக்கணுமோ அதை இறக்கி வச்சாதான் யூ கேன் ட்ராவல் டு த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். கண்டிப்பாக மேம். மேம் பெர்சனலாக நான் கேட்குறேன், எங்களுக்கு வெளியில் பார்க்குற வரைக்கும் பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு ஒரு கோட்டு உண்டு மேம். என்னன்னா படமாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும் எதிர்பார்ப்பு தானேங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களை யாருமே தெரியாது, உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு வீட்டிலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் இதுவாக படிக்குதுன்னா அங்கேயே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குதுல்ல. அந்த ஒரு 2 பிள்ளைக்கும் அந்த ஒரு அப்பா அம்மாவுக்கும் இடையிலேயே வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் போது இவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஹைட் வந்து ரீச் பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி இல்லை. அதன் மூலம் நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளும் ஜாஸ்தி. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்கிறோமோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து நமக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கோம், முன்னாடியும் போயிட்டுருக்கோம், எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கோம். விஜய் சார் வந்து இப்போ மற்ற சிஎம் எல்லாம் இல்லை, கோட் சூட் தான் போட்டு வராப்புல. அதே மாதிரி பிரசாரத்துக்குமே வந்து ஃபேண்டு ஷர்ட் அப்படிங்கும்போது இது டோட்டலாக வேற ஒரு அரசியல் ட்ரெஸ் கோட்லேருந்து மொத்தமாகவே மாத்திரமா இருக்குது அப்படின்லாம் சார் பேசுகிறாங்க. உங்களுக்கு எப்படி மேம் தெரியுது? அப்படி தாங்க எனக்கும் ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து இப்படி தான் இருக்கணுங்கிறது வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்டது. ஆனால் இப்போ சிலர்லாம் சொல்கிறாங்கல்ல மேம், இப்போ வேஷ்டி ஷர்ட்னா நம்ம ஊர் பாரம்பரியம், நம்ம நாட்டுக்கானதை போட்டு நாட்டை ஆளலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம். ஏங்க இப்போது உங்களுக்கு நீங்கள் அதையே போட்டுட்டு இருந்திருந்தீங்கன்னா யாருமே வந்து இப்போ அவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது வேஷ்டி ஷர்ட்டு தான் போட்டுட்டு போகிறாரு இல்லைங்களா? அப்போ வந்து நீங்கள் அவர் கல்யாணத்துக்கு ஏன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டாலும் வேஷ்டி ஷர்ட் போட்டு வரீங்கன்னு கேட்டிங்களா? கேட்கலையே. ஸோ யாருமே வந்து ஒரு பாரம்பரியத்தையோ இல்லாட்டி வந்து ஒரு சம்பிரதாயத்தையோ வந்து மேலே போக 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 வந்து யாருமே வந்து உதறி தள்ளுறது கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம ஒரு வளர்ச்சியை நோக்கி போக போக நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா ஒரு கன்வீனியன்ஸ்க்காகவும் இன்னொரு கம்ஃபர்ட்டுக்காகவும், மற்றபடி வந்து செயலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த செயல் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி, அதில் தான் வந்து நம்ம வந்து மோர் கன்சர்ன் இருக்கணுமே தவிர யாருமே வந்து நம்ம பாரம்பரியத்தை விட்டு அவர் தமிழில் தான் பேசினார், பேசும்போது அது கோட் சூட் போட்டு வந்துட்டு இங்கிலீஷில் பேசல. இட்ஸ் ஆல் அபவுட் தட். இன்னும் ஒருத்தரை விமர்சிக்கணும் இல்லை அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எல்லா மனுஷன்ட்ட இருந்தும் எல்லாருமே அவங்களோட ஆங்கிள் ஆஃப் திங்கிங்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ யூ ஹாவ் டு சி ஹவு ஹிஸ் கவர்னன்ஸ் இஸ் கோயிங் ஆன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். விஜய் சாருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை அதிகம் உண்டா? ஏன்னா விஜய் சார் வந்து ஜோசியத்தில் அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இப்போ பேசுகிறாங்க. ஏன்னா ஜோசியக்காரர் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுக்கும்போது நம்பிக்கை அதிகம் உண்டா? இப்போ நான் ஒன்று சொல்லவா? பைபிளில் இருக்கு இல்லைங்களா? பைபிளில் வந்து ஜீசஸ் பிறக்கும் போது தீர்க்கதரிசிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு
அந்த வால் மூணு ராஜாக்கள் ஆமா, 3 ராஜாக்கள் வந்து அந்த வால் நட்சத்திரம் வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணிப்போ, அப்போ வந்து நீ வந்து மெசையாவை வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதை வந்து நீங்கள் தீர்க்கதரிசிகளில் வந்து ஜோஷர்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து உன்னோட ஏதோ ஒரு கைடு, ஓகேங்களா? ஸோ ஏன்னா எனக்கு வந்து பைபிள் பற்றி தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு வந்து கைடு வந்து யார் வேணாலும் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் லைஃப்பில் இருக்கலாம். உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கலாம், உங்கள் மாமா உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்த ஒரு டீச்சர், உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் வந்து உங்களுக்கு மென்டராக இருக்கலாம். காலேஜ் வரும்போது அங்கே வந்து சில சீனியர்ஸ் ஆல்சோ கூட உங்களுக்கு மென்டராக இருக்கலாம். இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கே. ஏன்னா வந்து எல்லா விஷயமுமே நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சு, நான் டீச்சர்ஸ்கிட்டே சொல்லுவேன். இப்போ நான் ஸ்கூலில் சென்ட் புரூட்டஸ் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ்கிட்டே சொல்லுவேன், அன்னைக்கு இருந்த காலங்கள் வேறு, இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள். அதுக்காக வந்து எல்லா டீச்சருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிறது வந்து நியாயமே கிடையாது. ஸோ நவ் தே பிகம் அ ஃபெசிலிட்டேட்டர்ஸ். ஸோ ஃபெசிலிட்டேட்டர்ஸ்னால் என்னென்னா, எனக்கு தெரியலன்னா எனக்கு தெரியல, ஸ்டூடெண்ட்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இட் இஸ் நாட் தட் டீச்சர்னா அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகும், எனக்கு தெரியலங்கிறது, அப்போ டீச்சர் தெரியலன்னு சொல்லும் போது, எனக்கு தெரியலங்கிறத நான் தெரியலன்னு சொல்லும் போது யூ கேன் லேர்ன் மோர். அப்படி தான் இப்போ நம்ம வந்து அப்படி பார்க்கும்போது பலர் வந்து இருக்கலாம். ஸோ அவருக்கு என்ன இருக்குங்கிறது வந்து நீங்கள் அவரை கேட்டால் தான் தெரியுமே தவிர, நான் வெளியிலேருந்து பார்க்கும் போது யூ கெட் கைடன்ஸ் ஃப்ரம் பீப்புள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in Mega Summer Sale.